மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். நான் பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கேன். பஞ்சர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்பேனர் தான் கொஞ்சம் கொடுங்க மேடம். ஸ்பேனர் இல்லைங்களே. ஆஃபீஸ் கிளம்ப டைம் ஆயிடுச்சு மேடம். கொஞ்சம் ஸ்பேனர் கொடுங்க. என்ன சைஸ் வேணும்? சைஸு கொடுங்க மேடம். ஒரு 8, 9 கொடுங்க. இல்லை 12, 19 தான் கொடுங்க. எனக்கு என்ன சைஸ் இங்கே இருக்குன்னு தெரியல. என் புருஷன் வேற வெளிநாட்டுக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க? 10 வருஷம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேடம். ஸ்பேனர் மேடம். ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு மேடம். ஸ்பேனர் வேணும் மேடம். சரி, ஓகே, இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க தானே வச்சேன். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, ஸ்பேனர் இங்கே தான் வச்சிருந்தேன், காணல. அதுக்கு ஏங்க எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு எட்டலை, அதான். நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோங்களா? சரி, பண்ணுங்க, வாங்க. எங்கெங்க வச்சீங்க? எங்கெங்க வச்சீங்க? இங்கே தான் வச்சேன். இங்கே. எங்கதான் வச்சிருக்கீங்க? சாரிங்க, ஸ்பேனர் காணோம். அவங்க தொலைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அச்சோ, ஸ்பேனர் இல்லாமல் ஸ்டெப்னி மாற்ற முடியாதுங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? உங்களால் நினைச்சா முடியுங்க. நீங்க நினைச்சா முடியுங்க. பப்ளி மாசங்க நீங்க. இதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் தப்பு இல்லை பட்டுக்குட்டி. ஸ்டெப்னி பட்டு. ஸ்டெப்னியா? அது ஸ்பேனர் இருந்தால் தான் போட மாட்ட முடியும் பட்டு. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்றது? ஸ்பேனர் இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லைங்க, இந்த ஸ்பேனர் இல்லை, இது தப்புங்க. அதெல்லாம் தப்பு இல்லை செல்லம். புரியுதா பட்டு? தப்பு. இப்போ என்ன செய்ய போறீங்க? இல்லை, ஸ்டெப்னி பஞ்சரு
பஞ்சரு, திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்க. ஸ்டெப்னி, டயரு அது இல்ல டார்லிங்.